ஹாய் நர்ஜிஷான் ஷாவை செல்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 4 படம் தொடர்ச்சியாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஓடலை. உடனடியாக அவருடைய பென்ஸ் காரை விற்றுருக்காங்க. அதனுடைய பின்னணி, அவங்க பூர்வீக வீட்டை விற்றதனுடைய பின்னணி, நார்மலாக ப்ராமிஸ் பண்ணுறது அப்படின்றது தலைமையில சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் அவர் மனைவியுடைய வயிற்றில் அடித்து சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமத்தான் விஜய் சேதுபதி அவர்களுடைய உச்சபட்ச ஈகோவை அடித்து நொறுக்கியிருக்காப்புல. அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக்கு நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு பற்றின புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். வேறு லெவல் இன்ஸ்பைரிங்காக எனக்கு இருந்திருக்கு. முடிஞ்சால் இந்த புக்கை வாங்கி படிச்சிருங்க. படிக்க முடியலன்னா குக்கு எஃப்எம்ல கேட்கவாது செய்யுங்க. குக்கு எஃப்எம்ல 10,000 அவருக்கு மேற்பட்ட கண்டென்ட் லைப்ரரி இருக்குது. நான்லாம் எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் குக்கு எஃப்எம்ல நல்ல விஷயத்தை கேட்டுட்டு தான் என் டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ₹2 எடுத்துப்பாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ₹2 வந்து திருப்பி போட்டுருவாங்க. குக்கு எஃப்எம்ல நீங்கள் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ₹99 ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு என்னைக்கு வேணும்னா குக்கு எஃப்எம்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த பே ஆக்டிவை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துக்கலாம். குக்கு எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின்னி டாப்லேயே வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன். உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து 46 வயதாயிருக்கு. இந்த 46 வருடத்தையும் அப்படியே சுற்றி பார்த்தோன்னா 10 நிமிஷத்தில் அம்பாசமுத்திரம் அப்படின்ற பொட்டல்காடு, அங்கே ஆரஞ்சு முட்டாய் படத்தினுடைய ஷூட்டிங் நடக்குது. அதனுடைய ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி, டைரக்டர் பிஜு விஸ்வநாத். பிஜு அவர்கள் வந்து விஜய் சேதுபதியோட மென்டர். ஸோ இவங்க 2 பேருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சண்டையாக மாறுது. சண்டையில் பேக்கப் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு 5 மணிக்கிட்டக்க. அதில் கோச்சிக்கிட்டு கடுப்பாகி தனியாக வந்து நின்றுட்டு இருக்காப்புல. அப்படி தனியாக கோவத்தில் கடுப்பில் ஈகோவின் உச்சத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கிராமத்தான் ஒரு லுங்கி ஒரு பிங்க் கலர் டிஷர்ட் போட்டு வர்றாப்புல. அந்த டிஷர்ட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ மச் ஈகோ கில் யுவர் டேலண்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்க்கும்போது யூனிவர்ஸ் ஏதோ வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோவை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பிஜு டேரக்டர்கிட்ட சாரி சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாப்புல. எப்பெல்லாம் நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஈகோவை தூக்கி போடுறோமோ, ஏன்னா எல்லாருக்கும் ஈகோ வரும், அந்த ஈகோவை தூக்கி போடுறோமோ அப்போல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறாரு. அந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய சைல்டுஹுட்டுக்கு நீங்கள் ராஜபாளையத்துக்கு போனீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பயங்கரமான வறுமை. 4 பேர், 3 பசங்க, கடைசி வந்து ஒரு பெண் குழந்தை. இதுதான் அவங்களுடைய ஃபேமிலி. 2வது பையன் தான் விஜய குருநாத சேதுபதி, அவர் தான் விஜய் சேதுபதி. அவங்க அப்பா வந்து காளிமுத்து அவர்கள். அவருக்கு வந்து செய்யுள், இலக்கியம், நாடகம் அப்படின்றதெல்லாம் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும். சிவில் இன்ஜினியர், திறமையான ஆள். அவ்வளவு திறமைகள் இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒன்று இல்லாததன் காரணமாக ராஜபாளையத்தில் சொந்த வீடு, 1 சென்ட் வீடு, அந்த வீடை கடன் வாங்கினதன் காரணமாக விற்க வேண்டிய சூழ்நிலை. கடனால் வீட்டை விற்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ பிடிச்ச வீடை விற்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்புறம் ராஜபாளையத்துலேருந்து சென்னை வர்றாங்க. அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதிக்கு அப்பாவோட அடிக்கடி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த கான்வர்சேஷனில் என்ன சொல்லுவார்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எனக்கு எதுவுமே வரமாட்டேதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லுவார். அப்பா சொல்லுவார், காளிமுத்து, உனக்கு யாரா தெரியாதுன்னு சொன்னா, உனக்கு எல்லாம் தெரியும்டா, உனக்கு எல்லாம் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவங்க அப்பாவுக்கு 4 பசங்களுமே க்ளோஸ் தான். ஆனால் 4 பசங்கள்கிட்ட இப்படி சொல்ல மாட்டார். விஜய் சேதுபதி கிட்ட மட்டும் இப்படி சொல்லுவார். அது ஏன் சொல்கிறாரு அப்படின்றது தெரியல. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ரொம்ப அழுதுகிட்டு, எனக்கு சத்தியமாகவே எதுவுமே வரமாட்டேதுப்பா, நான் வேஸ்ட்டுப்பா, தண்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு, டே உன்னை பெற்றவன் நான்டா, எனக்கு தெரியும்டா உனக்கு என்ன வரும்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏதோ பண்ணி பார்க்குறாரு, அக்கௌண்ட்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் அக்கௌண்ட்ஸில் வந்து துபாயில் ஒரு 12,000 சேலரிக்கு ஒரு 3 வருஷம் போகிறாரு. எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் போராடி முடிக்கும் போது துபாயிலேருந்து சென்னை திரும்ப வந்துடுறாரு. திரும்ப வரும்போது இந்த காசுக்காக கொஞ்சம் நிறையா சம்பாரிச்சிட்டோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துடலாம், அதுக்கு சினிமா போனால் தான் முடியும், நமக்கு எதுவும் வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறாரு. 2003 திருமணமும் ஆகுது. திருமணமாகி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 2004 அந்த டைமில் வந்து இவர் சினிமாவுக்கு வந்து ஒய்ஃபுக்கு தெரியாமல் தான் தேடிட்டு இருக்காப்புல வாய்ப்புகளுக்காக. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒய்ஃப் ஃபோட்டோவை பார்த்துறாங்க. இனிமேல் நீங்கள் சினிமாக்காக தேடக்கூடாது, சினிமா வேணாம், நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட நீங்கள் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 4 மாதம் இருக்கும்போது தனது மனைவியினுடைய வயிற்றில் அடித்து சத்தியம் பண்ணுறாரு, இனிமேல் நான் சினிமா தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பொய் சத்தியம் தான், மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. என் குழந்தைய, என் ஒய்ஃபை எனக்கு பிடிச்ச அளவுக்கு யாருக்கும் பிடிக்காது, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் அந்த சினிமா வாய்ப்புக்காக தேடுறேன், ஒரு பொய் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் சினிமா வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஜோசியத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. 2004 அரௌண்ட் அந்த டைமில்.
அப்போ அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு சினிமா வாய்ப்பு இன்னும் 10 வருஷத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 10 வருஷத்துக்கு அப்புறம் வேணால் கிடைக்கும், நீ துபாயோ இல்லை ஃபாரினுக்கோ போய் வேலைக்கு போயிரு, சினிமா வாய்ப்புலாம் தேடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து சினிமா வாய்ப்புகள் வந்து தேடிட்டு இருக்காரு. இப்படி தேடிட்டு இருக்கும் போது அவங்க மனைவிக்கு இவருக்கு கிடைச்சிருமா கிடைக்காதா, குழந்தை வந்துருச்சு, அதுவும் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை வந்துருச்சு, இன்னும் சினிமாக்காக தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா மனைவியும் யோசிக்கிறது தானே. ஏன்னா வீட்டுக்காருக்கு வந்து 7.5 நாட்டு சனின்னு சொல்லிட்டாங்க, 10 வருஷத்துக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க, இன்னமும் வந்து நம்ம வீட்டுக்கார் சினிமான்னு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. அவங்க வந்து ஹலோ எஃப்எம்ல ஹெச்ஆரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எப்பயுமே தன்னுடைய அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ஏதாவது சாதிச்சிருவாடா, உனக்கு என்ன ஏதோ ஒன்று வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பா, என்னடா படம் சினிமான்னு சுற்றிட்டு இருக்க, நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிருவியா, உன்னை பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருவேனா அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி சொல்கிறாரு, உன்னைய வந்து எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிடுவானா எம்ம பெருமானு, என்னைய மீறி உன்னை யார் கூட்டிகிட்டு போகிறான்னு பார்க்குறேன், அதெல்லாம் நீ பாப்பப்பா, நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க அப்பா கடைசியாக விஜய் சேதுபதி அவர்கள் கிட்டக்க பேசின கான்வர்சேஷன், சினிமா சம்மந்தப்பட்ட கான்வர்சேஷன் அப்படின்றது அதுதான். அப்படி போயிட்டு இருக்கும்போது 2009 டிசம்பர் 24 ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, நைட் ஷூட்டு, ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டு. காக்கா முட்டை மணிகண்டன் இருக்கார்ல, அவர் தான் கேமராமேனு. கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார்ல, அவர் தான் வந்து டேரக்டர். ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஷூட்டிங்கு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அப்பா வந்து உணர்வு இல்லாமல் இருக்காரு, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நைட்டு கால் பண்ணுறாங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, என்ன லொக்கேஷன் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் அன்னைக்கே எடுத்து முடிக்க வேண்டிய தருணம், வேற வழி இல்லை, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன் பிட்வீன் கேப்பில் ஒரு பாக்கெட் சிகரெட் குடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு விஜய் சேதுபதி. சரி அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறாரு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசுகிறாரு, அப்பா எதுவும் பேசலை. அடுத்த நாள் காலையில் அப்பா தவறிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிசம்பர் 24, 2009 அப்பா தவறி போகிறாரு. டிசம்பர் 24, 2010 அதே நாளில் ஒரு வருஷம் கழித்து அவர் ஹீரோவாக நடித்த தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற படம் வருது. யூனிவர்ஸோடைய வேலையை பாருங்கள். ஊரில் இருக்க எல்லாருக்கும் சொல்கிறாரு, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒரு படம் பண்ணிட்டேன், ஹீரோவாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஏக்கம் ஏற்படுது. என்னன்னா, இதை நம்ம அப்பா கிட்ட சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா தவறி போனால் அதே நாளில் அடுத்த வருஷம் படம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பெருமூச்சு விடுறதா, இல்லை அப்பா கிட்ட சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம்லாம் பண்ணிட்டாரு, ஹீரோவெல்லாம் நடிச்சிட்டாரு. அப்படி வந்து வாழ்க்கை பற்றின ஒரு பயம் வந்து அவ்வப்போது வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு விஜய் சேதுபதிக்கு. ஒய்ஃபோட சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது, இது என்ன காருடி, இது ஸ்கோடாவா, எவ்வளோ இருக்கும், 25 லட்சமா, 5 லட்சம் 6 லட்சத்துக்குலாம் வாங்கி ஓட்ட மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. 25 லட்சத்துக்கு கார் வாங்குறதுலாம் நடக்குமா, 25 லட்சத்துக்குலாம் கார் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்த விஜய் சேதுபதி அவர்கள் சில வருடங்களுக்கு பிறகு பென்ஸ் கார் வாங்குறாரு. ஸோ அந்த பென்ஸ் காருக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாவித்திரி வரைக்கும் பென்ஸ் கார் வாங்கினது காரணமாக அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா வாய்ப்புகள் வந்து பறிபோனது, அவங்களுக்கு வந்து இறங்குமுகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் பென்ஸ் கார் வாங்குறதை வந்து தவிர்ப்பாங்க. ஆனால் இவருக்கு பென்ஸ் கார் பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு பழைய பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. வாங்கி சில படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகுது, ஒரு 4 படம் வந்து ஓடலை. அப்படி ஓடலை அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களாம் பயந்துட்டு இவருக்கு தெரியாமல் அந்த பென்ஸ் காரை வந்து வித்துடுறாங்க. விற்றதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து பார்த்து சொல்கிறாரு, என்னப்பா இது, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன், இல்லை வந்து டேரக்டர் தப்பு பண்ணியிருப்பாரு, இல்லை ரிலீஸ் டேட்டில் தப்பாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு மெட்டீரியல் மேலே எல்லா பழியும் தூக்கி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமுக்கமாக இருந்துட்டு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் இன்னொரு பென்ஸ் வாங்கிடுறாரு. அதில் வீலாம் போட்டுட்டு, பா பென்ஸ் காருக்கும் வெற்றிக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மித்தை உடைக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சினிமாவில் எதெல்லாம் கற்றுக்க முடியுமோ அப்படியே வந்து கற்றுக்கிட்டே இருக்காரு. எங்கெல்லாம் தனக்கு வந்து ஈகோ எட்டி பார்க்குதோ அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு நம்ம கற்றுக்கணும், இவங்கள்ட்ட கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வச்சு வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. சினிமா துறையில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட துறையில் அவங்க அம்மாவுக்கு அவன் வந்து என்ன வேலை பார்த்தாலும் ஓகே, ஆனால் ராஜபாளையத்தில் ஒரு சென்ட் வீடை வந்து விற்றுட்டோம் கடன் காரணமாக, நம்ம சென்னையில் தனியாக எனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தனியாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை. தனியாக அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்காக ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் தனக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு என்னென்னா, விஜய் சேதுபதி செட்டில் ஆகிட்டானா என்னுடைய 4 பசங்களும் செட்டில் ஆனதுக்கு சமம், அவன் பார்த்துப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம்.
அதே மாதிரி 4 பேரையும் பார்த்துக்கிற ஒரு விஜய் சேதுபதியாக மாறி இருக்காரு. தன்னுடைய தங்கச்சிக்கு இறைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் வச்சு கொடுத்துருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதற்காக. அது மட்டும் இல்லாமல் பழச மறக்காத ஒரு ஆள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபேமிலிக்குள்ளே மட்டும் இல்லை, தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு சீனு ராமசாமி அவர்கள் அப்படின்றதுனால அதற்கப்புறம் அவர் என்றைக்குமே மறக்காத ஒரு ஆளாக இருந்தார். தர்மதுரை படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டி கணவாய்க்கு பக்கத்தில் ஷூட்டிங் வந்து நடக்குது, தர்மதுரையினுடைய ஷூட்டிங்கு. ஸோ ஷூட்டிங்கில் மற்றவங்களாம் வர்றதுக்கு லேட் ஆகும்போது அங்கே ஒரு தேயிலை தோட்டம், அந்த தேயிலை தோட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, துவையல் சாப்பிட்டுட்டு இருக்காங்கும் போது பசிக்குது. அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, அவங்க தர்றாங்க. அவங்களுக்கு விஜய் சேதுபதினு தெரில, தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இவருக்கு தர்றாங்க. அந்த புளியோதரை துவையெல்லாம் வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே சீனு ராமசாமி நீ இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் ஊட்டி விடுறாரு. அந்த இடத்துல நீ வந்து கடைசி வரை இப்படியே மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் வைக்கிறார். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வந்து லைஃப்பில் எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுவான். அப்போ நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் மக்கள் கூப்பிடும்போது இந்த மக்கள் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மைண்டில் ரீகால் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த பட்டத்தை வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டேரக்டர் மட்டும் மறக்காமல் இல்லை, ஸ்கூல் படித்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கள தான் இன்றைக்கி ஆஃபீஸில் தான் கூட வந்து வச்சுருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய 46 வருட ஜேர்னியில் சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, 7.5 நாட்டு சனி இருக்குது, நீ வந்து சினிமாவில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜோதிடம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒரு சில மித்தை உடைச்சு 10 வருஷம் நீ ஹீரோவாகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2004 சொன்னாங்க. ஆனால் 2010 ஹீரோவாக மாறினார். பென்ஸ் கார் வச்சுருந்தா சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் பெரிய இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மெட்டீரியல், அதுக்கும் சக்ஸஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ் கார் மித்தை உடைச்சாரு. ஏன்னா பென்ஸ் கார் மறுபடியும் வாங்கினதுக்கப்புறம் தான் ஹிந்தி படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து கிடைச்சது. ஷார்ட் ஃபிலிம்லலாம் நடித்தா பிக் ஸ்க்ரீனில் நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மித்தை உடைச்சாரு. ஹீரோவாக இருந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வில்லனாக மாறினீங்க அப்படின்னா அவ்வளோதான், அவங்க கெரியரே காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது வில்லனாக மாறினதுனால தான் நான் சூப்பர் ஸ்டாரோட நடிக்க முடிஞ்சது, கமல் அவர்களோட நடிக்க முடிஞ்சது, விஜய் அப்புறம் ஷாருக் கானோடலாம் நடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உடைச்சி மாற்றினார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய எல்லா மித்தையும் வந்து உடைச்சாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கலாம் ஐயா சொன்னது தான் ஞாபகம் வருது. இது சினிமாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த கெரியரில் இருந்தாலும் சரி, எந்த வேலை தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கை ரேகையை நம்பாதே, உன் கைகளை நம்பு. இந்த விஷயத்தை விஜய் சேதுபதியோட ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் கைரேகையை நம்புறீங்களா, கைகளை நம்புறீங்களான்றதை கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில் தேகம் பொன்துணையே. வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடி